சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிங்கம் முளையில் வாழும். முளைங்கிறது குகை. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெம்மை குடல் கரி. என்றுருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று குடல் இருள். போல் குடல் உடண்டன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் போல் உடண்டன. குருவினா சோழ வீரர்களை கண்டு கலிங்கர் எவ்வாறு நடுங்கினார்? சோழர் படை தம் உயிரை பறிக்கும் காலனோ என அஞ்சினார். தமது இறுதி காலம் நெருங்கிவிட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினார். கலிங்க வீரர்கள் எவ்வாறு அஞ்சி ஓடினார்? சோழர் படையில் தாக்குதலை கண்ட கலிங்கர் இது என மாய வித்தியா என வியந்தனர். தம்மை எரிக்க வந்த தீயோ என அஞ்சினார். சோழனின் யானை படையை கண்ட வீரர்களின் செயல்கள் யாவை? கலிங்க படையினர் படைக்கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர். சிலர் கடலில் தாவி குதித்து தப்பினார். சிலர் யானைகளின் பின்னே மறைந்து கொண்டனர். எத்திசையில் செல்வது என தெரியாமல் செல்வதற்கு அரிதான மலை குகைகளினுள்ளும் புதர்களுக்குள்ளும் தப்பி ஓடினர். சிறுவினா சோழ வீரர்களை கண்ட கலிங்கப்படை வீரர்களின் செயல்களாக கலிங்கத்து பரணி கூறுவன யாவை? சோழப்படையின் தாக்குதலை கண்ட கலிங்கர் யுக்தி என மாய வித்தியா என வியந்தனர். தம்மை எரிக்க வந்த தீயோ என அஞ்சினர். சோழப்படை தம் உயிரை பறிக்கும் காலனோ என அஞ்சினார். தமது இறுதி காலம் நெருங்கிவிட்டதோ என எண்ணி அலைந்து குலைந்து நடுங்கினார். அப்படி நடுங்கிய கலிங்க படையினர் படை கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர். சிலர் கடலில் தாவி குதித்து தப்பினர். சிலர் யானைகளின் பின்னே மறைந்து கொண்டனர். எத்திசையில் செல்வது என தெரியாமல் செல்வதற்கு அரிதான மலை குகைகளினுள்ளும் புதர்களுக்குள்ளும் தப்பி ஓடினர். கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். தம் நிழலையும் மற்றவர் நிழலையும் கண்டு தமிழர்கள் துரத்தி வருவதாக எண்ணி அஞ்சினார். தஞ்சம் வேண்டி வணங்கினார். சோழ மன்னனின் படையிலுள்ள யானைகள் சினமுற்று இடியை போல குளிரின. அவ்வோசையை கேட்டு அஞ்சிய வீரர்கள் இருள் நிறைந்த குகைக்குள் சென்று மறைந்தனர். ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். சொல்லும் பொருளும் மரளி காலன், கரி யானை, தூறு புதர், அறுவர் தமிழர், உடண்டன சினந்து எழுந்தன, வழிவர் நழிவு ஓடுவர், விலம் மலைக்குகை, மண்டுதல் நெருங்குதல், இறைஞ்சினர் வணங்கினர், முழை மலைக்குகை.